மகாகவி பாரதியின் ஒரு கவியை உங்கள் முன் வைக்கிறேன். 2 கவி, இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு உத்தரவு. பாரதியார் சொல்லுவாரு, நிறைய விஷயம் இதை எடுத்துட்டு போங்க இன்னைக்கு செய்தி, நிறைய சேகரிச்சு வச்சிருக்கோம்ல. பாரதி மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு ஆளை பார்க்க முடியாது. சென்றது இனி மீளாது மூடரே. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? நமக்கு பாரதியாரே தெரியாதம்மா. என்ன பாட்டு தெரியுங்களா? தமிழனா பிறந்து பாரதிய படிக்கல, வள்ளுவனை படிக்கலன்னா பாரதிக்கு இல்ல நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். பாரதி பிறந்த பூமி, பாரதி பேசின தமிழ் மொழி என் தமிழ் மொழி, என்னுடைய மதர் டங், என்னுடைய தாய்மொழி. பாரதியார படிங்க, இந்த பாட்டை படிங்க. சென்றது இனி மீளாது மூடரே. அடியா, நீ சென்றதையே சிந்தை செய்து, நம்ம பழக்கம் என்ன? போனதையே நினைச்சு. இப்ப ஒரு பிரசன்ட்ல ஒண்ணு இருக்கே, எவ்வளவோ சொல்லலாம் இதை பத்தி. நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. கரண்ட் கேஷியா, கரண்ட் கேஷ், காலாவதியான செக்கு கடந்த காலம். இது ஒரு செக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியாது, டிராஃப்டோ இல்லை டெபாசிட்டோ. இப்ப கையில கேஷ் இருக்கு, எவ்வளவு அழகா பயன்படுத்தலாம். ஆனா நம்ம வேலை என்ன தெரியுமா? கடந்த காலத்தையே நினைச்சிட்டு இருப்போம். நான்லாம் ஒரு காலத்துல, அப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்பவே எப்படி இருக்குது, வருங்காலம் எப்படி இருக்குமோ? நீ நிகழ்காலத்தை சரியாக நடத்து. கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் தான் இப்ப உன்னுடைய நிகழ்காலம். கரெக்டா? இந்த நிகழ்காலத்தை இப்பொழுது சரி செய்து விட்டால் வருங்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனா பண்ண மாட்டோம். இப்பொழுது இருக்கின்றதை நினைச்சு நம்ம எப்பவுமே சந்தோஷப்பட்டதில்லை. இப்ப கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த நிமிடம் மீண்டும் கிடைக்குமா? கிடைக்குமா? திரும்பவும் புத்தாண்டுக்கு வருவோம்ல, இதே கூட்டம், இதே இடம், இதே வார்த்தைகள் கிடையாது. இந்த நிமிடம் தான் உண்மை. புத்தரிடத்தில் கேட்டார்கள், வாழ்க்கை என்பது என்ன? புத்தர் சொன்னாரு. அவர் கேட்கிறாரு, வாழ்க்கை என்பது என்ன? எல்லாரும் சொன்னாங்க 80 வருடம் 70 வருடம் 60 வருஷம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் வேகமா போறேன். அப்ப புத்தர் சொன்னார், இல்லை இல்லை. இப்ப சீடர்கள் கேட்கிறாங்க, 30 வருஷம் கூட இல்லையா குருவே? இல்லை. அப்ப எவ்வளவுதான் ஒருவனுடைய வாழ்க்கை? இந்த வினாடிதான் வாழ்க்கை. லிவ் இன் எவ்ரி செகண்ட் வாழுடா, அனுபவிச்சு வாழியா. இறைவன் எனக்கு அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அனுபவிச்சு வாழுங்க. இறைவா நன்றி. இந்த உலகம் என்னும் அரங்கத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நான் என்னை அடைச்சு வச்சிருக்கோம். இப்ப எல்லாரும் கிளம்பி போயிடுவோம், அப்படிதானே? ஆனா என்ன, இப்ப ஒரே நேரத்துல எல்லாரும் இங்க கிளம்புவோம். ஆனா இந்த உலகம் என்னும் அரங்கத்துக்குள்ள இப்ப வந்திருக்கோம் நம்ம நடிகர்களாக. யார் யார் எப்போ கிளம்புவோன்னு தெரியாது, ஆனா கிளம்பிதானே ஆகணும். இந்த உடலை மறைத்து தானே ஆகணும். வள்ளல் பெருமானார் சொன்னது போல அவர் மறைச்சிட்டாருல்ல, மரணமில்லா பெருவாழ்வு என்றாலும் என் சூழ தேகத்தை நான் மறைத்துதான் ஆக வேண்டும். அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? அப்ப என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய வாழ்நாள மனச சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும். பாரதியார் வார்த்தையை பாருங்க, சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம். வார்த்தையை பாருங்க, குமைய வேண்டாம். குமையதான் அந்த மனசு. கவலை என்னும் குழியில் விழுந்து குமைந்து போகிறீர்களே, எது அது? கொன்று அழிக்கும். உங்களை கொன்று அழிச்சிடுதியா கவலை? அந்த கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம். சென்றதனை குறித்தல் வேண்டாம். போனது போச்சு, விட்டு தொலைத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? அந்த அறிவாளி. நம்ம கிட்ட அது இல்ல. போனதையே நினைச்சிட்டு இருந்தா கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்து என்ன பண்ணலாம்? இன்னைக்கு எடுத்துட்டு போங்க இத. சென்றதனையே சிந்தை செய்து நீர் கொன்று அழிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? பாரதி சொல்றாரு, இன்று புதிதாய் பிறந்தோம். புத்தாண்டு மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாரும் புதுசா பிறந்திருக்கோம். பேரவனா கூட மாத்திக்கோங்க போயிட்டு. இன்று புதிதாய் பிறந்தோம். உங்க வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஒரு நாள் ஆச்சு, இப்பதான் பிறந்திருக்கேன்.
இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை, இந்த எண்ணம் தான் சொல்றேன், எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு. எண்ணம் மட்டும் போடக்கூடாதா, என்ன பண்ணணும், திண்ணமுறை இசைத்து கொண்டு. அது அப்படியே ஸ்ட்ராங் ஆயிரு. இன்னைக்குதான்ப்பா நான் புதுசா பிறந்திருக்கேன் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு. பாரதி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய அட்வைஸ். தின்று விளையாடி களிப்புற்று வாழ்வீர். நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க. இந்த வயசுல விளையாடுங்களா, என்ன தப்பு? இறைவனோட விளையாடுங்க, நாயன்மார்களோட விளையாடுறதா நினைச்சுக்கோங்க. இனிமே பெரிய புராணத்துல திருவாசகத்தோட விளையாடுங்களே இல்லையா? ஒருத்தர் சொன்னாராம், ஐயா நித்தியலட்சுமி சொன்னாங்க, அவங்க ஐயாவோட வந்திருக்காரு, ஒரே வீடு ஃபுல்லா திருவாசமா தான் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கேளுங்க. தின்று விளையாடி களிப்புற்று வாழ்வீர். என்ன சொல்றாரு பாரதி மீண்டும்? தீமைகள் வாரா, அழிந்து போம். உன் தீமை எல்லாம் அழிஞ்சு போடையா, மீண்டும் வாராதையா. மனசுல இப்படி வைராகியத்தையும் நம்பிக்கையும் நல்ல எண்ணத்தையும் போடியா. எப்ப பாரு, இப்போ ஒரு படம் பாக்குறீங்க, செம்ம போர். சில படங்கள்லாம் இருக்கு, பேர் கூட சொல்லலாம் இல்ல, வேண்டாம். அந்த படத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, திரும்பி வர்றதுக்கு பணம் கேட்கறாங்கன்னு ஒரு காமெடிலாம் வைப்பாங்க. டிக்கெட்டு 100 ரூபா, திரும்பி வரணும்னா 400 ரூபா அப்படின்னா சில படத்தை கிண்டல் அடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு போர் படத்துல போய் தெரியாம டிக்கெட் கொடுத்து உக்காந்துட்டீங்க. திரும்பவும் உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறான், வரியா? டே எப்பா, ஒரு முறை என்னால முடியலடா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. போர் படம் எப்படி இருக்கும்? தூங்கிடுவீங்க. 2வது முறை அவன் கூப்பிடுறான், எப்பா நீ பணம் கொடுத்து கூப்பிட்டாவோட நான் வரல சொல்லுவோமா? ஆனா உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம், வேதனை, துரோகம், ஏமாற்றத்தை போர் தானே அது. அதை ஏன் போட்டு 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 ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க? தெரியுதா? நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கே, அதை போட்டு உள்ள மனசுக்குள்ள கொடுங்க. நீங்க தீமைகள் மீண்டும் வாரான்றாரு பாரதி. அழிந்து போம். நீ உன் மனசுக்கு என்னமதை தின்ன முறை இசைத்து கொடு. எனக்கு வராதியா கஷ்டம், இந்த நாள் கணிஞ்சு போச்சியா, நான் பட்ட வேதனையெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நாள் வந்தாச்சியா, குரு தயாராயிட்டாரியா, இறைவன் தயாராயிட்டார், போட்டுக்கிட்டே இருங்க. காலைல எழுந்த உடனே நான் பிறந்தது எவ்வளவு நெகட்டிவா என்னென்னலாம், எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்கும், நான் தான் சொன்னனே. எது அது? அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதாங்க, எல்லாமே அப்படிதாங்க, தோல்விதாங்க. நான்லாம் எதுக்கு பிறந்த, ஏதோ அந்த சுத்தி பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் அது அப்படியே பத்திக்கும். நல்லதையே பேசுங்க. இன்னில இருந்து முடிவெடுத்துருங்க. ஆண்டவர் எனக்கு தயாராயிட்டாரு, குரு தயாராயிட்டாரு, அதனாலதான் இந்த வந்திருக்கோம். ஸோ இனி எனக்கு எல்லாம் நல்ல காலம் தான்பா, இனி எனக்கு நல்ல காலம் தான்பா, நான் நல்லா இருப்பேன்பா அப்படின்னு. சரி, அடுத்து ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிடறேன். பாரதியார் இந்த பாடலை எப்ப எழுதுறாருன்னா, ஒரு தமிழ் புத்தாண்டுல எழுதுறாரு. இந்த பாடலும் நீங்க கேட்டு இருக்கணும். இது மாதிரி ஒரு பாடல் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. பேசா பொருள் பற்றி பேச நான் துணிந்தேன் தான் அந்த பாட்டு. அந்த பாட்டுல ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா, புத்தாண்டு தினத்தில் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. ஆரம்பத்துல என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் பக்தனாக நான் இதை கேட்க மாட்டேன்ட்டார். ஃபர்ஸ்டே யார்கிட்ட? பரம்பொருள் கிட்ட. உன்னிடத்தில் பக்தனாக இதை நான் கேட்க மாட்டேன். அப்ப என்னவா கேட்கிறாராம் கேளுங்க. பேசா பொருள் பற்றி நான் பேச துணிந்தேன். யாராவது உனக்கு பக்தன் இல்லடான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க முடியுமா? அப்ப அதை சொல்றாரு, பேசா பொருள் பற்றி நான் பேச துணிந்தேன். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரையும் எழுதுனதில்லப்பா. கேட்கா வரம் ஒன்று நான் கேட்க துணிந்தேன். இது வரைக்கும் இறைவா உன்னிடத்தில் இப்படி ஒரு வரத்தை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள், உன்னிடத்தில் இப்படி யாரும் பேசி இருக்க மாட்டார்கள். ஏன்னா பக்தனே நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு எவன்டா அவனுக்கு அருகதை கொடுத்தது என்கிட்ட கேட்க? இறைவன் கேட்கலாம்ல. ஆரம்பத்துல என்ன சொல்றாரு, பக்தனாக உன்னிடத்தில் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, பேசா பொருள் பற்றி பேச நான் துணிந்தேன், கேட்கா வரம் ஒன்று கேட்க நான் துணிந்தேன். இனி வரக்கூடிய வரிகள் அப்படியே எடுத்துட்டு போங்க. சொல்றாரு, அப்பா இந்த மண்ணில், இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் என்ன கேட்கிறாரு பாருங்க, என்ன வரம் கேட்கிறார். நீங்க இந்த வரம் கேளுங்க இன்னைக்கு புத்தாண்டுல. இந்த மண் மீது இருக்கின்ற மக்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், மரங்கள்,
புல் பூண்டுகள். எல்லாரையும் கேட்டுட்டாரா? யாவும், இதான் பாரதி இப்ப வரப்போறாரு பாருங்க. யாவும் எப்படி கேட்கணும்? பக்தனா இருந்தா எப்படி கேட்கணும்? நல்லா இருக்கும். இப்படிதானே கேட்பீங்க பக்தனா இருந்தா. இப்ப நான் பக்தன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை எப்படி கையாளுறாரு? யாவும் என் வினையால் இடும்பை கலைந்தேன். நான் செய்யற செயல்னால அவன் கஷ்டம் எல்லாம் போகணும். இறைவன் பார்ப்பாரு, ஓ நான் அதுல பங்கு இருக்கணும்டா, நான் என்னால அவங்க கஷ்டம் போகணுமா? என் வினையால் இடும்பை கலைந்தே, அப்புறம் இன்புற்று, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் அன்புடன், அப்புறம் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. என்ன வரும், என்ன உயரிய எண்ணம் பாத்தீங்களா பாரதிக்கு? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும். நான் கேட்டாரு, என்ன கேட்டா? அப்பா, இந்த மக்களினுடைய கஷ்டத்தை தீக்கிறதுல என் செயல் இருக்கணும்யா. நான் என்ன பண்ண போறேன்? என் வினையால் இடும்பை கலைந்தே. நான் அப்படியே பிரமிச்சு பாரதியாரை பார்த்தேன். இன்புற்று எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி இருக்கணும். அருமையா சொல்றாரு. சந்தோஷமாவும் இருக்கணும், அந்த சந்தோஷத்துல அன்பு இருக்கணும், அந்த அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி வாழணும்ப்பா. 3 இருந்தா பாருங்க, இருக்கா நம்ம கிட்ட? இணங்கி, அன்புடன், இன்புற்று வாழ்ந்திடவே நீ செய்தல் வேண்டும் தேவதேவா. அப்புறம் கேட்கிறார், ஞான ஆகாசத்து நடுவே நின்று. இது பெரிய தத்துவம், ஆனா அந்த வரியை அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் நின்னுட்டு சொல்லுவேன், பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக. எது விளங்கணுமா? அன்பு விளங்கணும். இன்னொன்னு என்ன கேக்குறாரு? பொறுமை இருக்கணும் மக்கள் கிட்ட. பொறுமை இருந்தால்தான் அன்பு விளங்கும். அன்பு இருப்பவர்களிடத்தில் பொறுமை வரும். பாரதிய லேஸ்ல நினைக்காதீங்க. அன்பும் பொறையும் விளங்குக. அப்புறம் எதெல்லாம் போகணும்னு கேக்குறாரு? மிடிமையும், மிடிமைன்னா சோம்பேறித்தனம், வறுமை, 2 பொருள். மிடிமையும் துன்பமும் நோவும் சாவும், 4 விஷயம் சொல்றாரு. மிடிமையும் துன்பமும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிர் எல்லாம் இன்புற்று வாழ்க என்பே. அவர் சொல்வாரா, ஞான ஆகாசத்து நடுவே நின்று இந்த பூமண்டலத்தில் இருக்கி இந்த உலகத்துல அன்பும் பொறையும் விளங்கணும்னு சொல்லுவேன். மிடிமையும் துன்பமும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிர் எல்லாம் இன்புற்று வாழ்க என்பே நயனே. நீ என்ன பண்ணணும்? நான் கேட்கும் இந்த வரத்தை நீ அங்கனமே ஆகுக, அங்கனமே ஆகுக என்பாய் ஐயனே. அவர் சொல்லணுமா, ஏய் பாரதி, நீ சொன்னது அப்படியே நடக்கட்டையா, அப்படியே நடக்கட்டையா அப்படின்னு சொல்லி நீ ஒரு சும்மா கையெழுத்து போட்டா போதும். அப்படிதானே அர்த்தம்? நான் கொடுக்குறேன், நீ எதுவும் பார்க்கலாம் கூடாது. என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சைன். அங்கனமே ஆகுக, அங்கனமே ஆகுக என்பாய் ஐயனே. நீ என்ன பண்ணணும்? இத நான் சொல்ற இந்த வரத்தை அழகா சொல்லுவார் இறைவன். எப்படி சொல்லணுமா? திருச்செவி கொண்டு காதுல வாங்கும். முதல்ல திருவுளம் இறங்கி, கொஞ்சம் இறங்குப்பா. திருவுளம் இறங்கி மக்களை கொஞ்சம் பாருயா, கஷ்டப்படுறாங்கயா. திருவுளம் இறங்கி அங்கனமே ஆகுக ஆகுக என்பாய் ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உடனே பாக்குறாரு. சரி, எப்ப கொடுப்ப இந்த வரத்தை? எவ்வளவு ரைட், எவ்வளவு ஒரு உரிமையா கேட்கிறாரு. எப்ப கொடுப்ப? இப்பொழுதே கொடுத்துரு. இப்பொழுதே இந்த நாளிலே நான் கேட்கும் இந்த வரத்தை அருள்வாய். யார்கிட்ட கேட்கிறாரு? அருள்வாய். யார்கிட்ட கேட்கிறாரு நினைக்கிறீங்க? ஆதி மூலமே. எந்த குறிப்பிட்ட கடவுளும் வராது, எல்லா கடவுளையும் வரும். ஆதி மூலமே, அனந்த சக்தி குமாரனே, நித்திய பொருளே, சந்திர மௌலீஸ்வரா, அருள்வாய் அருள்வாய் அருள்வாய். சரணம் சரணம் சரணம். இங்கு உனக்கு எப்பா உன்னை சரணம் அடைஞ்சிட்டேன். இந்த மக்கள் படுற கஷ்டம் என்னால தாங்க முடியலையா, நீ ஏதாவது கொடுத்துட போற, நான் கேட்கற மாதிரியே கொடு. என்ன அன்பு, என்ன அன்பு. புத்தாண்டு தினத்தில் பாரதியார் எழுதிய கவிதை உங்களுக்கு. இதை நீங்க செய்யுங்க.
இத நீங்க செய்யுங்க, இத நீங்க செய்யுங்க, நீங்களும் சித்தராகலாம், தெய்வமாகலாம். வேற அந்த அந்த கூட்டத்துல நீங்க இருப்பீங்கம்மா. நீங்க எங்கும் போய் இப்படி கேட்காதீங்க இறைவன்கிட்ட. நீங்க இப்ப நமக்கே உருகுது, இறைவன் என்ன இருப்பான், பாரதின்னு விழுந்திருக்க மாட்டானா? கேக்கு பெரிதினும் பெரிது கேளுனா பாரதி. கேட்கறது சின்னதா கேட்கறா, பெரிதிலும் பெரிதா கேள்றா. இப்படி போய் கேட்கணும் இறைவன் கிட்ட என்று சொல்லி இன்னொரு பாரதியாரின் பாடலை சொல்லி முடிக்கிறேன். பாரதியாரின் பாடல் என்னவோ பாரதியார் சொல்ல வர்றார். மானுடர் விழாவிடினும், இந்த பாட்டா தெரியுமா? தெரியுமா? அருமையான பாட்டு, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மானுடர் உழாவிடினும், பாரதி பெரிய விஷயம் சொல்றார். மானுடர் உழாவிடினும், உழாவிடினும் என்றால் உழவில்லை, உழவு செய்யவில்லை. வித்து நடாவிடினும், வரப்பு கட்டாவிடினும், அன்றி நீர் பாய்ச்சாவிடினும். உழவு தொழிலுக்கு 4, இந்த 4 செஞ்சாதான் விவசாயம் நடக்கும். பாரதி சொல்றான், இல்ல நடக்கும் விவசாயம். வான் உலகு நீர் தருமே, மண் மீது மரங்கள் வகை வகையாய் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோ. நீ வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் இருந்தது. வகை வகையாய் மண் மீது மரங்கள் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோ இருக்குது இல்ல. மானுடரே நீவி பாடுபடல் வேண்டாம், எம்மதத்தை கை கொள்வின், யான் எதற்கும் அஞ்சுகிறேன். எனக்கு பயமே இல்லடா, சோத்தை பத்தி சாப்பாட்டை பத்தி என் வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலையே இல்லடா. பராசக்தி பார்த்து பாடா என்ன. மானுடரே நீவி பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், எம்மதத்தை கை கொள்வின். இருக்கிற மதம் பத்தாதா? யான் எதற்கும் அஞ்சுகிறேன். அப்ப என்ன பண்ணணும்? உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். அன்பை மறந்துட்டு எங்கடா ஓடுறீங்க? உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். அன்பு செஞ்சுட்டு எல்லாம் பண்ணுங்கப்பா. அன்பு இல்லாதான் அந்த கூட்டம் வறண்டு போயிருக்கு. மத்த எதுவும் நம்ம பொருள் கொடுத்து வாங்கலாங்க, பணம் கொடுத்து வாங்கலாம். அன்பு, நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், கொஞ்சம் அன்பு காட்டுங்களேன் மேல. அன்பு கொடுப்பதும் சரி பெறுவதும் சரி, உலகிலேயே பாக்கியசாலி அவங்கதான். உங்களால அதிகமா அன்பு கொடுக்க முடியுதுன்னா நீங்க பெரிய கடவுள். நீங்கள் பல பேரால் நேசிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களை விட யார் பாக்கியசாலி? அன்புதான் இந்த உலகத்துல வேணும்ன்றான் பாரதி. உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். உன் தொழில், மனிதனுக்கு தொழில் எது? முதல்ல அன்பு காட்டுறா. அன்பை மறந்துட்டு எங்க ஓடுற நீ? கோபம் பாரதிக்கு. எதுவாக இருந்தாலும் அன்போடு செய்யுங்கள். இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க எடுத்துட்டு போறது என்ன? அன்பு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இந்த பிடி அன்பா, இதுல மலை அகப்படுமா? அன்புன்ற பிடிய கூடு, மலை வந்து அகப்பட்டு இறை வந்து அப்படி வந்துருவாங்க. அன்பெனும் குடில் புகும் அரசே. சொல்லுங்க அப்புறம். அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே. அப்புறம் வாடா சொல்லுங்க, சொல்லுங்க வாங்க. அன்பெனும் கரத்தமர் அமுதே. இந்த கரத்துல வந்து அந்த அமுதம் உட்காருதான். அன்பெனும் வலைய போட்டா அந்த பரம்பொருள் வந்து மாட்டிக்கும்பா. அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. இந்த கடத்துக்குள்ள கடலை அடக்க முடியுமா? இவ்வளவுண்டு கடத்துக்குள்ள. ஆனா அன்புன்ற கடத்தை கொடுத்தா அந்த கடல் வந்து அடங்கிடும் ஐயா. அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே. அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. அன்புருவாம் பரசிவமே. நீ எப்படியா இருக்க? அன்புருவா இருக்கையா. இப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? அன்பாய் இருங்கள். அன்புடன் இருங்கள்னு சொல்லல, அன்பாகவே இருங்க. உங்க தோற்றமே அன்பா இருக்கும். இருந்து பாரு, இப்பொழுதே உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவார் இறைவன். நம்ம அன்பா இல்ல, அதனால அடி அடின்னு அடிப்பாரு. அன்பாரு அன்பாரு, அதுதான் சோதனை. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அன்பு. இதோ நினைச்சிட்டு போயிடாதீங்க. இயற்கை அன்பாக இருக்கிறது. நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஒத்து போகணும். பஞ்சபூதங்கள் அனைத்தும் அன்புமயமாகத்தான் இருக்கிறது. நாம் அதை மீறும் பொழுது அதை அடிக்கிறது கூட அன்புதான். புயல் காத்தா வந்து அடிக்கும். என்ன தெரியுமா? தாயின் கருணை. அது அடி அடின்னு அடிப்பா நம்ம தப்பு பண்ணா. அது அன்பு இல்லையா? அறத்திற்கும் அன்பு சார்பு என்ப அது போன்று மரத்திற்கும் அகுதே துணைனா.
வீரமும் கோபமும் போட்டு அடிக்கிறாங்க பாருங்க, அது கூட அன்புதான். அம்மா தப்பு பண்ண போடு போடுன்னு போறாள், அது அன்பு இல்லையா? அன்புதான். அதனால பஞ்சபூதங்கள் அன்புமயமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அன்பானால் எல்லாம் உங்கள் வசமாகும், எல்லா பிரச்சனையும் தீரும் என்று கூறி அன்பை இன்று உங்களிடத்தில் எடுத்து செல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு புத்தாண்டு பரிசு. இருக்கிறது எல்லாம் அந்த வெறுப்பு, வஞ்சம், கோபம், பொறாமை, தாழ் உணர்ச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இல்லையா? மன அமைதி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தது பெருசு. இப்ப எதை கொடுத்துட்டோம்? அன்பு. அன்பாயிருங்கள் என்று கூறி நல்ல ஒரு புத்தாண்டு தினத்தில் மிக சிறப்பானதொரு இந்த நன்னாளிலே உங்கள் அனைவரையும் இறையருள் கொண்டு குருவழி நின்று வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அனைத்து மகான்களின் அருள் ஆசியினாலும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி மரணமிலா பெருவாழ்வு பெற்று சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமர் ஆகுக ஓங்குக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.